இன்னைக்கு எப்படியாவது அரிப்பு வலைய வச்சு அந்த சாதா கெண்டை மீனை பிடிச்சே தீரணும்னு ஒரு முடிவோட போனேன். என் கூட இருந்தவங்களுக்கு அந்த மீனை பிடிச்சிடலான்ற நம்பிக்கையே இல்லை. ஏன்னா வலையை இழுக்கிறதுக்கு மொத்தமாக 3 பேர் தான் இருந்தோம். நீங்கள் 2 பேரும் கரையில் நின்று வலையை பிடிச்சிக்கோங்க, நான் குட்டையில் இறங்கி பொறுமையாக அடி வலையை இழுத்து தரேன். அப்படியே பொறுமையாக வலையை இழுத்துட்டு போவோம், கண்டிப்பாக அந்த பெரிய சாதா கெண்டை மீன் மாட்டிரும்னு சொல்லி அப்புறமா வலையை இழுக்க ஆரம்பித்தோம். அந்த மீனை பிடிக்க முடியுன்ற நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, முக்காவாசி தூரம் அளவுக்கு வலையை இழுத்ததுக்கு அப்புறமும் அந்த மீன் இந்த குட்டையிலே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க 2 பேரும். முக்காவாசி அளவு தூரம் குட்டையில வலை இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் தண்ணியை தெளிக்கிறேன்ல, அந்த இடத்துல அந்த பெரிய சாதா கெண்டை மீன் வலைக்குள்ள இருந்து மாட்டிக்கிட்டு தண்ணிக்கு மேல வந்து அலம்புனுச்சு. மீன் வலைக்குள்ள தான் இருக்குதுன்னு வலையை ரொம்ப பொறுமையா இழுத்தோம். திரும்ப 2வது முறை மீன் மேல வந்து அடிச்சோன்னே வலையை சீக்கிரமா இழுத்து கரையேற்றிட்டு வலைக்குள்ள பார்த்தா பெரிய மீனை காணும். கூட இருந்த ஒருத்தர் அந்த மீனை பார்த்துட்டு, என்னங்க 3-3.5 கிலோ இருக்கும், நீங்க மீனை பார்த்தா 1.5-2 கிலோ அளவு தான் இருக்கு அப்படின்னாரு. நானும் சரின்னு சும்மா கேட்டுக்கிட்டேன். 8 மாசத்துக்கு அப்புறம் முறையா அந்த சாதா கெண்டை மீன் வலையில மாட்டிருக்கு. நேத்து குட்டையில அரிப்பு வலை இழுத்ததுல அந்த பெரிய சாதா கெண்டை மீனை பிடிச்சிட்டோம்.